திரு ஜே.கே. முத்து சார் அவர்கள் உள்ளிட்ட வைஸ் சேர்மன்ஸ், அப்புறம் மதுரை கன்வீனர் செந்தில் சார், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, அதர் சாப்டர் கன்வீனர்ஸ், டிஜிட்டலுடைய ஆல் ப்ரோ மெம்பர்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பை எடுத்து இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்கிறவங்க, ஆண்டர்பிரினர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு தேவை நம்ம எப்படி நம்ம டெக்னாலஜி நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் டிஜிட்டல் வந்து நிறைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து டிஜிட்டல் சார்பாக வருகை நான் வரவேற்கின்றோம். முத்தாய்ப்பாக நம்மளுடைய இன்னைக்கு நமக்கு செஷன் எடுக்கக்கூடிய அதிஷ்டு லைஃப் சயின்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் பார்ட்னர் டாக்டர் விஷால் திம்மா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருகை என வரவேற்கின்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Virtual workshop introduction by Mr. Palanichami, Secretary of Madurai Chapter. Sir, please, sir. Good evening, all. I thank Madam. Hello. Yes, sir. It is audible, sir. Yeah. இன்னைக்கு ஆக்சுவலாக ChatGPT நம்ம பிஸ்னஸில் எப்படி கற்றுக்க போகிறோன்றதை பற்றி தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். I welcome all the new members and digital members. Thank you, ma'am. Thank you, sir. A speaker introduction by Mr. Prabhakaran Venugopal, Vice President, Madurai Chapter. Sir, please, sir. Good evening, one and all. Ma'am, audible? Yes, sir. It is audible, sir. Okay. It gives me immense pleasure to introduce our today's speaker, Dr. Vishal Timma. இவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் சொல்ற காட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் யங் ஆண்டர்பிரினர். இவர் பிறந்தது பெங்களூர்ல அண்ட் பிடிஎஸ் 2023 சிஎஸ் டென்டல் காலேஜ் மதுரையில கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவரை பத்தி பர்சனலா சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 month முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு ஸ்டார்ட் அப் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அங்கேதான் அவர் மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் அப் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்டோரியா இருந்துச்சு அவர் ஸ்டார்ட் அப். அவர் ஒரு 2 ஸ்டார்ட் அப் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அதோட ஆரிஜின் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டா இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க கோஆப்ரேட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க பொதுவாக. ஸோ சாக்லேட் காமிச்சு தான் அந்த சில்ட்ரன்ஸ் ஒரு கோஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த சாக்லேட் கொடுக்கும்போது திருப்பியும் அந்த சாக்லேட் போய் அந்த டீத்துல தான் இருக்கும், அதையும் இவர் தான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் நம்ம ஒரு ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக் பார் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹெல்த்தி ஸ்நாக் பார் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதை ஒரு ஆர்கானிக்கா கொடுத்தா என்ன அப்படின்ட்டு அதையும் யோசிச்சாங்க. ஸோ அந்த ஆர்கானிக்கா கொடுக்க போகும்போது இப்போ எல்லாரும் ஆர்கானிக்னா என்ன சொல்லுவாங்க, சுகர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட சுகர் மட்டும் கிடையாது, ப்ரௌன் சுகர் கிடையாதான். அவரோட ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் நேம் அதிஷ்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. ப்ரௌன் சுகர்ஸ் கிடையாதான். அப்புறம் பாத்தீங்கன்னா மண்டவெல்லம் கிடையாதான், ஹனி கிடையாதான். லைக் நேச்சுரல் ஸ்வீட்ஸ், டேட்ஸ் அந்த மாதிரி உள்ள நேச்சுரல் ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டுதான் அவங்க அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியம் பிரைஸ்ல வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கு. சிட்டிஸ்ல ஒரு மாடர்ன் ட்ரேடிங்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா அது நேம் ஸ்டூடெண்ட் ஜிபிடி அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த கூகுள்ல சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஸ்இஓ பேஸ் பண்ணி வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதை ஏன் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அதனாலதான் ஸ்டூடெண்ட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எப்படின்னா கேட்கறக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்லாவே ஒரு ஆத்தர் ஒரு புக் ரெடி பண்றாங்கன்னா அந்த புக்கு ஃபுல்லா அப்படியே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரா அந்த ஒரு ஆத்தர் நேம் அந்த ஒரு டாபிக்கோட நேம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் அது கிடைச்சிடும்.
இந்த ஆப் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆப். ஏன்னா வந்து பியூர்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லி பிபிடி வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக இந்த ஆப்ல வந்து ரெடி பண்ணிங்க, இந்த ஏஐ மூலமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பிபிடி ஜென்ரேட் பண்றது நிறைய டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவர் ரொம்ப மினிமல் காஸ்டா வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி பிபிடி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பிசினஸ் பீப்புளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக் ஜென்ரேட் பண்றதுக்கும் இந்த ஆப் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சர்வீஸ் என்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக்ஸை ரெடி பண்ற மாதிரி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் இருக்கும். இன்னைக்கு சாட் ஜிபி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் போடணும்னா ஒரு பிரைஸ் இருக்கும். அதே மாதிரி இவர் ரொம்ப மினிமலா சார்ஜ் பண்ற 300 ருபீஸ் அப்படின்னா சார்ஜ் பண்றாரு. அதுக்கும் சில டோக்கன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, அது போக பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா ஒன்று சொல்லணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் வச்சதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரைஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்னால வந்து அவர் எல்லாத்துக்கும் நம்மளும் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வெல்கம் டாக்டர் விஷால். தேங்க்யூ சார். பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ டிஜிட்டல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா நைஸ் டு ஹேவ். ஓகே, இன்னைக்கு டாபிக்ல போயிடலாம். ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி சாட்ஜிபிடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், ஆடிபிள் தான் சார், பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. மோஸ்ட்லி இது சாட்ஜிபிடி அப்படின்றது ரொம்ப பேசிக்கான டாபிக்கா இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் சாட்ஜிபிடி அப்படின்றது. ஈவன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ற கிட்ஸ் கூட நல்லா தெரியுது. ஸோ அதுல இருந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யாரும் மோஸ்ட்லி தெரியாத ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த செஷன் பண்ண போறேன். ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலி சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு பிராண்ட் பேர். இப்போ எப்படி ஹச்சுவல் இருக்கோ, ஹச்சுவல்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது தான் அந்த ஒரிஜினல் கம்பெனி பேர். அதோட பிராண்ட்ஸ் தான் நிறைய பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே வருது. ஸோ சாட் ஜிபிடிங்கிறதே ஆக்சுவலா ஒரு பிராண்டோட பேர் தான். இதோட கம்பெனி பேர் என்னன்னா ஓப்பன் ஏஐ. ஓப்பன் ஏஐ தான் சாட் ஜிபிடியை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2000 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஓனர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எலான் மஸ்க், சாம் ஆல்ட்மெண்ட். எலான் மஸ்க்கும் சாம் ஆல்ட்மெண்ட் தான் சேர்ந்து முக்கியமான பர்சன்ஸா இதை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் பிரிஞ்சு போய் சண்டை போட்டது, அந்த கதையெல்லாம் வரும். 2016 தான் அவங்க முதல்ல ஒரு ஓப்பன் ஏஐயோட மாடல் ரிலீஸ் பண்றாங்க. டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் ரீட் பண்ற மாதிரி ஒரு மாடல்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் 2018 வந்துட்டு டோட்டா 2 அப்படின்ற ஒரு கேமை வந்து ஹியூமன் ப்ரொஃபஷனல்ஸோட கம்பீட் பண்ணி மெஷின் ஜெயிக்கிற மாதிரி பண்றாங்க. ஸோ அதான் அவங்களோட பெஞ்ச் மார்க்கு. அப்புறம் 2019 வந்துட்டு GPT-2 அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸோட. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு 2020 GPT-3 அப்படின்ற மாடல் டெவலப் பண்றாங்க 75 பில்லியன் பேராமீட்டர்ஸோட. இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான டெக்ஸ்ட் ஜென்ரேஷனு, இல்லை டிரான்ஸ்லேஷனு, கிரியேட்டிவ் ரைட்டிங், எஸ்ஏஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் 3.5 GPT தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அது மார்ச் 2022 பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபைன் டியூனிங் அப்படின்னா நார்மலா ஒரு ஒரு புக் இருக்கு, இல்லை ஒரு எஸ்ஏ இருக்குன்னா அந்த எஸ்ஏ வந்துட்டு நமக்கு எப்படி கஸ்டமைஸா வேணுமோ அந்த மாதிரி மாத்தி ஆன்சர்ஸை வரைகிறது தான் ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைன் டியூனிங் அப்படின்ற ஆப்ஷன் 3.5 தான் வந்துச்சு. இன்னும் வரைக்கும் நிறைய பேர் 3.5 யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது டெப்ரிசியேஷன் ஆகலை இன்னும். ஸோ அந்த 3.5 அப்படின்றது அவங்களோட ரொம்ப முக்கியமான மாடல்ல ஒன்று மார்ச் 2022 வந்துச்சு. அந்த மாடல் வச்சுதான் பேசிக்கா சாட்பாட் அப்படின்றத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 2023 தான் GPT-4 வந்துச்சு.
GPT-4 வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஓப்பன் ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இவங்க தான் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. GPT-4 3.5 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 மில்லியன் யூசர்ஸ் அவங்க தான் வெப் ஆப்ல கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மொபைல் ஆப்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ் எல்லாமே வெறும் 10 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸ் பேஸ் அதை கொண்டு டச் பண்ணிட்டாங்க. பட் இவங்க தான் ஒரு புது கம்பெனி, ஒரு வெப் ஆப் மட்டும் கிரியேட் பண்ணி 10 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ரெக்கார்ட் காரணம் வந்துட்டு GPT-4 தான். அதுக்கப்புறம் GPT-4 டர்போ வந்துச்சு. அது வந்துட்டு இந்த காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது, அப்புறம் ரொம்ப ஹைலி டிராஃபிக்கான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வரும். GPT-4 வந்துட்டு GPT-4 டர்போ விட காசு கம்மி. GPT-4 டர்போ வந்து GPT-4 விட காசு கம்மி. ஸோ அதுக்காக அது டர்போ யூஸ் பண்ணாங்க. பட் அது மோஸ்ட்லி சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணது 4O. இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நார்மலா யூஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இமேஜ் ஜென்ரேஷனுக்கு அவங்க DALL-E அப்படின்ற ஒரு மாடல் யூஸ் பண்ணாங்க. பட் அது ரொம்ப குவாலிட்டி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இமேஜ் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. பட் அது இப்போ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்ததால நெக்ஸ்ட் மிட்ஜர்னி வந்துச்சு, அவங்க மார்க்கெட் கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஏ வந்துச்சு, அவங்க கொஞ்சம் மார்க்கெட் கேப்சர் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா வந்தது ஃபிளெக்ஸ் ப்ரோ, ஃபிளெக்ஸ் தேவ், அவங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஹியூமன் கேரக்டர்ஸ் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஆர்ட்ல வந்துட்டு ஆர்ட்லயும் ஆர்ட், அதாவது வேர்ல்ட் ஜென்ரேஷன் படி பாத்தீங்கன்னா அது ஒரு 4O மினி 4O இப்போ ரிலீஸ் பண்ண மாடல் GPT-4O வித் இமேஜ் ஜென்ரேஷன். அவங்க கேப்பபிலிட்டிஸ்ல இமேஜ்ல வந்துட்டு வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ற மாதிரி இவங்க தான் பெஸ்டா பண்றாங்க. GPT-4O இப்போ ரிலீஸ் பண்ண மாடல் இமேஜுக்காக. அப்புறம் அவங்க தான் வந்துட்டு ஆடியோ அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி போன்லயே பேசுற மாதிரி இருக்கும். நம்ம பேசினா அது ஆட்டோமேட்டிக்கா ரியல் டைம் ரிப்ளை வரும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணா ரிப்ளை பண்றது, அந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் இந்த இதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஏபிஐ மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அவங்களோட டேட்டால என்ன இருக்கோ அது மாதிரி பேசுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப லேட்டஸ்ட் அந்த ஃபீச்சர், இது ஆடியோ ஃபீச்சர். அண்ட் இந்த மாடல்ல மட்டும்தான் ஆடியோ ஃபீச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஓவன் சீரிஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க தான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் திங்கிங் மாடல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டீப் திங்கிங் மாடலை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணது வந்துட்டு ஓவன் மினி தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ஓவன் ரிலீஸ் பண்ணாங்க. டிசம்பர் 2024 ஓவன் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து டெக்ஸ்ட் பிளஸ் இமேஜ் ரெண்டுமே வரும். இது என்னன்னா திங்கிங் அப்படின்றதே ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக் இருக்குது, காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எல்லாமே பண்றது தான் அந்த ஓவன் மாடல், திங்கிங் மாடல் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணது வந்துட்டு April 25 வந்துட்டு O4 மினி அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா டோக்கன்ஸ் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணும், பிளஸ் ஆன்சர் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். இது ரெண்டு பர்பஸ்க்காக தான் O4 மினி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, O1 Pro அப்படின்றது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, எப்படி பிசினஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா இதை பத்தி தனியா இன்னொரு ஸ்லைட்லயே வரும். O1 Pro அப்படின்றது டிசம்பர் 24 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது ChatGPT ப்ரோ ஃபீச்சர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ரோ ஃபீச்சர் வந்துட்டு மாசத்துக்கு $200 வரும். இது மோஸ்ட்லி எந்த ஒரு பர்சன் யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஹை லெவல் PhD ஸ்காலர்ஸ், அவங்க ரிசர்ச் பண்றாங்க, பப்ளிஷ் பண்ண போறாங்க, பேப்பர் பப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா அவங்க மட்டும்தான் இது மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. இப்போதைக்கு வந்துட்டு நார்மல் பீப்புள் யாரும் இது யூஸ் பண்றது இல்லை. இது என்னன்னா ரொம்ப ஹை லெவல் திங்கிங், இதுக்கப்புறம் வரப்போற ப்ரெடிக்ஷன்ஸ், டேட்டா பேஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இது பண்ணும். அது ஆக்சுவலா இது வந்து ஏன் ரொம்ப ஹை ஏஐஎம்இ மேத் அக்யூரசில O1 Pro வந்துட்டு 86% இருந்துச்சு. அண்ட் நார்மல் பீப்புளை விட அதிகமான ஸ்கோர் இதுதான் ஸ்கோர் பண்ணிடுச்சு. அதே மாதிரி கோடிங்கும் ரொம்ப நல்லா பண்ணும். ப்ளஸ் பிஹெச்டி லெவல் அவங்க பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால அது O1 Pro ரொம்ப காஸ்ட்லி, $200 per month. ஓகே, இது எப்படி நம்ம ChatGPT எப்படி நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் என்னோட சாஃப்ட்வேர்ல ஆட்டோ ஜென்ரேட் பண்ணதுதான். நான் எல்லாத்துக்குமே ஒரிஜினலா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். அது என்கிட்ட இருக்கு, ஒரிஜினலா இருக்கு. நான் சும்மா இதை ஒரு பாட்டு பார்ப்போம், அப்புறம் பார்த்துட்டு எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன்.
ஸோ இது வந்துட்டு எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏஐ சாட்பாட்ஸ் எப்படி பண்றது, சாட்பாட்ஸுக்கு அதாவது சாட்பாட்ஸ்ல இப்போ நம்ம என்னோட அதிர்ஷ்ட கம்பெனியோட டேட்டா நான் ஃபீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்ல இப்போ கஸ்டமர் கேட்கறான், என்கிட்ட ஒரு 4-5 பார் இருக்கு, எஸ்கியூஸ் 4-5 எஸ்கியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ராபெரி எனர்ஜி பாருக்கும் காஃபி எனர்ஜி பாருக்கும் என்ன வித்தியாசம், எது நல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட டேட்டா பேஸ்ல வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரினா இந்த இன்கிரீடியன்ஸ் போடுறோம், காஃபினா இந்த இன்கிரீடியன்ஸ் போடுறோம், இதெல்லாமே என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதும் தெரியும். இப்போ ஸ்ட்ராபெரினா கொஞ்சம் புளிப்பு இருக்கும், காஃபினா கொஞ்சம் கசப்பு இருக்கும், உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அது கொஸ்டின் கேட்கற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். அந்த அதை ட்ரெயின் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அந்த குவாலிட்டியில இருந்தாதான் இது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கிட்ட முதல்ல டேட்டா வேணும். டேட்டா வந்துச்சுன்னா இதை சாட் பாட்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை தான் ஃபைன் டியூனிங் அப்போ முன்னாடி சொன்னது, அது இது பேர் தான் ஃபைன் டியூனிங் பண்ற மாதிரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் கஸ்டம் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நான் டீப்பா இதை சொல்றேன். இந்த சாட்பாட் வந்து ட்ரெயின் பண்ணது, இப்போ ஒருவேளை காஃபிக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, இது சாட்பாட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஹெல்ப்பே இல்லாம அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பண்ணும். ஸோ இப்படி பண்றது மூலமா கஸ்டமருக்கும் கரெக்டா பதில் கிடைச்சிடும், நமக்கும் நல்ல சேல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு வந்து நமக்கு ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதா கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். இப்போ இந்த சேல்ஸ் ஸ்பீட் எல்லாமே பண்ணிட்டோம்னா, இந்த நேரத்துல எவ்வளவு சேல்ஸ் வருது, அந்த நேரத்துல எவ்வளவு சேல்ஸ் வருது, இந்த நாள்ல என்ன சேல்ஸ் ஆச்சு, இப்போ ஏன் திடீர்னு ஸ்பைக் ஆச்சு, எல்லா ரீசனுக்கும் நம்ம இதுக்கு பதில் கிடைக்க முடியும் ஒருவேளை எல்லா டேட்டாவும் நம்ம ஃபீட் பண்ணோம்னா. அதே மாதிரி மெசேஜஸ் எல்லாம், மார்க்கெட்டிங் மெசேஜ் இப்போ நம்ம ரேண்டமா மார்க்கெட்டிங் இமெயில் அனுப்புறோம். இமெயில வந்துட்டு அவங்க பர்சனலைஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியும். ஒருவேளை இப்போ நம்ம கஸ்டமரோட டேட்டா இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பர்சன் ஹாய் டியர் விஷால் அப்படின்லாம் நிறைய இமெயில்ஸ் வரும். இதெல்லாமே மோஸ்ட்லி இந்த ஏஐ வச்சுதான் பண்றது. ஒருவேளை நமக்கு அந்த டேட்டா இருந்துச்சுன்னா இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ டேட்டா தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சென்டிமெண்டல் அனாலிசிஸ், அது கஸ்டமர் ஃபீட்பேக் ஒரு 10, 30, 40 ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன மாதிரி கஸ்டமரோட ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீட்பேக் இது கொடுக்கும். ஆக்சுவலா இது நான் பண்ணியிருக்கேன், எல்லாமே வரும். இது ஆக்சுவலா மல்டிலிங்குவலும் இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தமிழ்ல இருந்தாலும் சரி, இல்லை சான்ஸ்கிரிட், ஜாப்பனீஸ், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா மல்டிலிங்குவல் அப்படின்றதால இது எல்லாமே ஃபீட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி நம்ம வந்து நம்ம ஆக்சுவல் பிசினஸ்ல இன்டகிரேட் பண்றது அப்படின்ற மாதிரி டாபிக். நம்ம இந்த ஏஐ வந்துட்டு சாட்ஜிபிடி வந்து நம்மளோட பிசினஸ்ல இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கான ப்ராடக்ட்ஸ் அது ரெக்கமெண்ட் பண்ணும். அது எப்படி நமக்கான ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணா, அகைன் அது நம்ம டேட்டா ஃபீட் பண்ண இந்த பர்சன் இதை தான் தேடுறான், இதுதான் அவனுக்கு பிடிக்குது அப்படின்றது அது முதல்ல காட்டும். ஸோ அப்படி முதல்ல காட்டும் போது சரி ஓகே நமக்கு பர்சனலைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வரும். ஸோ அதுல எந்த முக்கியமான மெயில் நமக்கு எது முக்கியம் இல்லைன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த டேட்டா எல்லாமே நம்ம சாட்ஜிபிடிக்கு ஃபீட் பண்ணணும்னா இது ரொம்ப முக்கியமான இமெயில், நீ இந்த டேட்டுக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இது நமக்கு காமிக்கும். ஸோ அது நம்ம கிரைசிஸ்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட் பண்றதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மல்டிலிங்குவல் லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது நிறைய லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100+ லாங்குவேஜ் இது பேஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த லாங்குவேஜ் மெயினான லாங்குவேஜ் எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா இது பதில் சொல்லும். ஓகே, வாட் இஸ் RAG? RAG அப்படின்னா ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். இது வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் என்னோட சாஃப்ட்வேர் நான் கிரியேட் பண்ணது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நார்மலான வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புக்கே இருக்கு, ஒரு புக்கு அது ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, இந்த கூகுள்ல சர்ச் பண்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், பேக்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸும் நம்ம சர்ச் பண்ற குவாரிக்கும் பதில் சொல்ற வேர்ட்ஸும் சிமிலரா இருந்துச்சுன்னா அது நமக்கு முன்னாடி காமிக்கும். ஸோ இப்படிதான் பொதுவா சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகும். இந்த RAG அப்படின்றது நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு வெக்டர் டேட்டா பேஸா மாற்றும். வெக்டர் டேட்டா பேஸ்னா லைக் ஒரு நம்பர்ஸ் மாதிரி எல்லாமே நம்பர்ஸா மாற்றும். நம்ம கேட்குற கொஸ்டின் வந்துட்டு எந்த ஆன்சர் ரெலவெண்டா இருக்கோ அதுதான் முன்னாடி காமிக்கும். இது ஏன் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ கூகுள்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு, நமக்கான டேட்டாஸ் அப்படின்றது இருக்காது. இப்போ என்னோட அதிர்ஷ்ட லைஃப் சயின்ஸ் நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லிமிட்டடான டேட்டாஸ் தான் இருக்கும். எவ்வளவு சேல்ஸ் நடக்குது, தினமும் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இல்ல எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் தினமும் நடந்துட்டு இருக்கு, என்ன கஸ்டமர்ஸ் ரிவ்யூ, அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்காது. ஒருவேளை நம்ம அந்த டேட்டா எல்லாம் எடுத்து கொடுக்குற போது இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து வெக்டர் டேட்டா பேஸா மாறும்.
அந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு உடனே ஆன்சர் வரும், லைக் மில்லி செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் வரும். ஸோ இப்படிதான் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நார்மல் சாட்பாட்டே இல்லை இந்த 3.54 மாடலு 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இதெல்லாமே எப்படி சொல்றாங்கன்னா 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது அத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். வந்துட்டு அவங்க மாடல் வந்துட்டு ட்ரெயின் பண்ணிருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுறது அந்த 1.5 பில்லியன் 450 பில்லியன் 600 பில்லியன்ஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த ரேக் மாடல்ல மேபி நமக்கு 1 லட்சம் வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 1 லட்சம் வேர்ட்ஸுமே அகைன் அண்ட் அகைன் ட்ரெயின் ஆயிரும். அது வெக்டர் டேட்டா பேஸா ஸ்டோர் ஆகும்போது இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஈக்குவலா அதுக்கு என்ன பதில் ஈக்குவலா இருக்கோ சிமேட்டிக் சர்ச்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஈக்குவலா இருக்கோ அதுக்கு கரெக்டான நமக்கு பதில் வந்து முன்னாடி காமிக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்ன மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ரொம்ப பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. இப்போ எனக்கு இந்த சாக்லேட்ல வந்துட்டு காஃபி பார் தான் பிடிக்கும்னா அந்த காஃபி பார் மட்டும் எனக்கு முன்னாடி காமிக்கும். அதுக்கு என்னன்னா நம்ம டேட்டா வேணும். இந்த பர்சன் தான் காஃபி பார் அடிக்கடி வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு முன்னாடியே காஃபி பார் காமிக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்க கடை எத்தனை மணி டு எத்தனை மணி வரைக்கும் திறந்து இருப்பீங்க, காந்தி ஜெயந்தி எப்போ இருக்குமா, அந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து லாலேஜ்ல நம்ம டேட்டா ஃபீட் பண்ணும்போது அது கரெக்டான பதில் சொல்லும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். இது கஸ்டம் ஜிபிடி நம்ம கிரியேட் பண்ணும்போது மறுபடியும் பார்ப்போம். அது ஓகே. இது நார்மல் சாட் ஜிபிடிக்கும் நார்மல் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது காமிக்குது. இது சாட் ஜிபிடினா 24/7 எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இது கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற போது நமக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். மேபி ஈவினிங் 6 or 7 வரைக்கும் தான் வேலை பார்ப்பாங்க. ப்ளஸ் காஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சாட் ஜிபிடியில் வந்துட்டு ஜஸ்ட் மாசத்துக்கு 1600 சம்திங் பே பண்ணா போதும் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது. பட் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாஃப் வைக்கும் போது அவங்களுக்கு நிறைய மேனேஜ்மெண்ட் பண்றது அலவன்ஸ் அப்படின்னு நிறைய காசு இருக்கும். ஸோ காசு ரொம்ப கம்மியாகுது. ப்ளஸ் 24/7 ஆக்டிங் வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா லைக் இத பிசினஸ் வந்து சாட் ஜிபிடி ஆர் எனி மாடல்ஸ் ஏஐ யூஸ் பண்ணும்போது 60% அவங்க ஒர்க் ஃபாஸ்டரா நடக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. அண்ட் சேவிங்ஸ் வந்து 30% ஆகுது அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஓவராலா நம்ம இதை பிசினஸ் பண்றவங்க எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஆட்டோமேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த 4O இப்போ ஒரு ஆடியோ ஃபீச்சர் வந்துருக்கு. அது நம்ம பேச லைவா ரியல் டைம் அப்டேட்ஸ் கொடுக்கும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு உடனே நம்ம ஃபோன் பேசுற மாதிரியே பதில் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸா வந்துச்சு. ஸோ அதனால தான் கஸ்டமர் சர்வீஸ் அதெல்லாம் ரொம்ப இந்தியாவில் அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சரால தான் ஏலாம் ஜாப் லூஸ் பண்றாங்க அப்படின்ற நியூஸ்ல அதிகமாக வருது. முக்கியமா அஃபெக்ட் பண்றது இந்த கஸ்டமர் சர்வீஸ். ரெண்டாவது ஆக்சுவலா கோட் பண்றவங்க. பட் இதை பத்தி யாரும் மோஸ்ட்ல பேசுறது இல்லை. நான் அது நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வரும்போது சொல்றேன். ஏன்னா கோடிங் தான் இப்போதைக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இது யாருமே பேச மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் ஜென்ரேஷன். கண்டென்ட் ஜென்ரேஷன் இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம வந்துட்டு பொருள்ரா இல்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் உட்காந்து ஃபுல்லா பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொருத்துக்கும் நம்ம கண்டென்ட் ஜென்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப்டர் இந்த இமேஜ் ஜென்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் இப்போ மோஸ்ட்லி கண்டென்ட் ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும் அதுவே ஜென்ரேட் ஆயிருது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா வீடியோ ஜென்ரேஷன். இப்போ சோரா அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஜென்ரேஷன் பொதுவாக கண்டென்ட் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். இதுக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து அனிமேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது சில மணி நேரத்துல இருந்து பல நாள் வரைக்கும் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். நம்ம டக்குன்னு நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இது டைமும் மிச்சம் காசும் மிச்சம். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் கண்டென்ட் ஜென்ரேஷன். மூணாவது டேட்டா அனாலிசிஸ். நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா ஃபீட் பண்ணோம்னா ரொம்ப பெரிய டேட்டா ஃபீட் பண்ணோம்னா அது ஈஸியா நமக்கு என்னென்ன இந்த நேரத்துல இது அப்படின்றது நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற போது ஹலோ சார், எஸ் சார், கேக்குது சார். கேக்குதுல. எஸ் சேல்ஸ் அசிஸ்டன்ஸ்னா நம்ம இ-காமர்ஸ்ல சொன்ன மாதிரி சேல்ஸ் முன்னாடி நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதெல்லாம் முன்னாடி காமிக்கிறது. அந்த மாதிரி சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ பர்சனலைஸ்டா இருக்கும்போது நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஒருவேளை ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா லைக் இப்போ ஒருவேளை நம்ம ஒரு HR வைக்கிறோம்னா
அவங்களுக்கு நம்ம பேசிக்கா நம்ம என்னென்ன ட்ரெயின் பண்ணணும், இல்லை எந்த வேலைனாலும் ஹெச்ஆர்னாலும் சரி, லீகல் காம்ப்ளைண்ட்ஸ்னாலும் சரி, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே மறுபடியும் சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த டேட்டாஸ் எல்லாமே இவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வர்ற புதுசா இருக்கவங்க இதை பார்த்தே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுலயே கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு வாட்டி நின்று பதில் கிடைக்கணுன்ற அவசியம் இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்சைட்ஸ். இப்போ நான் ஒரு வேலை என்னோட எனர்ஜி பார்ஸ்லயே நான் நெக்ஸ்ட் என்ன எனர்ஜி பார் போகுது அப்படின்றத டேட்டா கண்டுபிடிக்கணும்னா மேபி ஓவன் ப்ரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, மேபி அதுக்கு எல்லாமே எனக்கு என்னோட டேட்டாஸ் வேணும். ஒவ்வொரு கடையில என்ன மாதிரி போகுது எல்லா டேட்டாஸும் ஃபீட் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் கொடுக்க முடியும், என்ன ப்ராடக்ட் கொடுத்தா எனக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சைட் கூட ஓவன் ப்ரோ மூலமா பண்ண முடியும். ஸோ இது டெசிஷன் மேக்கிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொன்னதான் பேசிக்கா யூஸ் கேஸ் வந்துட்டு இது இண்டஸ்ட்ரி வாரியா அவங்க போட்டிருக்காங்க. ரைட், ரீட்டைலுக்கு வந்து ஆட்டோமேஷன் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட், மார்க்கெட்டிங் வந்து கன்ஃபிகரேஷன், ஃபைனான்ஸ் வந்து டேட்டா அனாலிசிஸ், இ காமர்ஸ் வந்து பர்சனலைசேஷன், ஹெச்ஆர் வந்துட்டு ஆட்டோமேஷன், அந்த மாதிரி எல்லாமே இது வரும். இதுதான் முன்னாடி சொன்னேன். இந்த ஓவன் ப்ரோ வந்துட்டு எதுக்கு பிசினஸ் யூஸ் ஆகும், எப்போ யூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். நான் சொன்ன ரொம்ப ப்ரீமியம் மாடல் வித் மோர் தென் 600 பில்லியன் பேராமீட்டர்ஸால ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் மாடல் அதுதான். ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாச்சு. அதனால தான் இவங்க வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் அதிகமான டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ $200 அவங்க சார்ஜ் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா பொதுவாக சொன்ன மாதிரி இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ரிசர்ச் பேப்பர் போடுறதுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். பட் நம்ம பிசினஸ் பீப்புளுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் ஃபோர்காஸ்ட். இப்போ இந்த குவார்டர்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அண்ட் இந்த வருஷத்துல எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அப்படின்றத நமக்கு சொல்ல முடியும். பட் இதுக்கு நான் சொன்ன மாதிரி முக்கியமா டேட்டா தேவை. எல்லா டேட்டா இருந்தா மட்டும்தான் எதுனாலும் யூஸ் பண்ண முடியும் இதுல. அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும், கான்ட்ராக்ட் அனாலிசிஸ், அதே மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், நம்ம காம்படிட்டர் என்ன பண்றான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். பட் இது என்னோட சஜஷன் என்னன்னா லைக் நாங்க நெக்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா இப்போ நான் எஃப்எம்சிஜில இருக்கேன். ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி சேல்ஸ் போகும், ஒவ்வொரு ப்ராடக்டா இருக்கும். மேபி ₹5 ₹10 ஒரு கடையில போகும், ஒரு இதில் ₹30 போகும், ₹40 போகும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறேன்னா என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், அது எத்தனை கடைக்கு உள்ள வைக்க முடியும், எல்லா டேட்டாவும் ஒரு மேபி ஒரு 3 months டேட்டா இருந்துச்சு நான் அதை ஃபீட் பண்ணேன்னா இந்த ஓவன் ப்ரோ எனக்கு நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், அது எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கணும், அது எத்தனை கடையில உள்ள வைக்க முடியும், அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ரெவன்யூ பார்க்க முடியும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும் போது கொண்டு அது கரெக்டா சொல்ல முடியும். பட் அதுக்கு தேவை டேட்டா மட்டும்தான் தேவை. எல்லாத்துக்குமே டேட்டா இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். பட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த ChatGPT எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுன்னா லைக் நமக்கு சொன்ன மாதிரி எனர்ஜி சேவிங், காஸ்ட் சேவிங், 24/7 ஒர்க் ஆகுது, கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுது. ப்ளஸ் இதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ஹான்ஸ் ஆகுது. ப்ளஸ் ஓகே, நெக்ஸ்ட் இதை போக நம்ம எப்படி வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டம் ஜிபிடி அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம ChatGPTல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜிபிடி ப்ரோ இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டம் ஜிபிடியில் வந்துட்டு ஜிபிடிஸ் அப்படின்னு இருக்கும், உள்ளே ஏற்கனவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளா ஒரு ஓனா பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கஸ்டம் ஜிபிடி யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு இப்போ என்னோட டேட்டா என்னோட பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா என்னோட பிஸ்னஸுக்கான தேவைப்படுற டேட்டாவை அப்லோட் பண்ணினா அதுல இருந்து நமக்கு பதில் கிடைக்கும். சிம்பிளா நம்ம பண்ண மாதிரி இந்த நான் முன்னாடியே சொன்னேன்ல அந்த என்னோட ஸ்டூடெண்ட் ஜிபிடி பண்ண மாதிரி இப்போ நான் ஒரு புக்கோட டேட்டா ஃபீட் பண்றேன்னா அது ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. வெக்டர் டேட்டா பேஸா மாத்தி அந்த இதுல என்ன இருக்கோ அது மட்டும் நமக்கு பதில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் கஸ்டம் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆப்ஷன் இருக்கு, நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிளக்இன்ஸ் அண்ட் டூல்ஸ். இதுல வந்துட்டு நிறைய சிஆர்எம்ஸ் இருக்கும், ஆர் இன்வாய்சஸ், இன்வென்ட்ரி எல்லாமே இருக்கும். இதோட எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ண முடியும். மேபி என்ன அப்படின்றது ஒரு தனி டாபிக், அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அதை எப்படி ஆட்டோமேஷன் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்றதுக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் கோட் இன்டர்பிரட், அது நம்ம கோடிங் யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ்னா இமேஜ் அனாலிசிஸ், பிடிஎஃப் அனாலிசிஸ், எக்ஸல் அனாலிசிஸ் எதுனாலும் அனாலிசிஸ் பண்ணி அது பதில் சொல்லுவோம். ப்ளஸ் இந்த ப்ரோ ஃபீச்சர்ல இருந்து மெமரி இருக்கும். நம்ம
ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த நேரத்துல இது ரிமைண்ட் பண்ணு, மேபி நாளைக்கு 12 மணிக்கு எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு ரிமைண்ட் பண்ணு அப்படின்னா நம்ம அது கேட்கும் இந்த மாதிரி நீங்க வந்து நோட்டிபிகேஷன் அலோவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். அலோவ் பண்ணோன்னா அது நோட்டிபிகேஷன் அனுப்பும். இந்த நேரத்துக்கு மேபி மெயிலே அனுப்பலாம், இல்ல முன்னாடி நம்ம ஸ்க்ரீன்லேயே அனுப்பலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இது இன்னொரு ஸ்டாட் வந்து என்னன்னா, ஏஐ வந்து பிசினஸ் யூஸ் பண்ணும்போது 45% வந்துட்டு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் டைம் வந்துட்டு 70% வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் என்கேஜ்மெண்ட், கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட் பிளஸ் க்ரோத் வந்து 50% இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைனல் வந்துட்டு என்னன்னா, பிஸ்னஸ் வந்துட்டு ChatGPT ஆர் எனி மாடல் எனி ஏஐ யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்டும் கம்மியாகுது, ரியல் டைம் இன்டராக்ஷன்ஸும் நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் ஒர்க் ஃபோர்ஸும் கம்மியாகுது, இனோவேஷன் ரொம்ப அதிகமாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, ப்ளஸ் ஒரு கன்சியூமருக்கும் பிராண்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. ஏன்னா அந்த பர்சனலைசேஷனால. எல்லாமே ஃபீச்சர்ஸ். ஓகே, இல்லைதான் இப்போ நம்ம வந்துட்டு ChatGPT போய் பார்ப்போம். நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஒவ்வொன்றா இங்கே எப்படி என்ன இதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்துட்டு இது வந்து மாடல்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் 4O அப்படின்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ற ஒரு மாடல். மொத்தமா 4.1 மினி. இப்போ ரீசெண்டா வந்தது இந்த 4.1 மினி. ரொம்ப ரொம்ப சின்ன மாடல். பேசிக்கா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப கம்மியான டோக்கன் காஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் நிறைய பேர் ஏபிஐல யூஸ் பண்ணுவாங்க, பேசிக்கான சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு. இப்போ நம்ம 4Oலயே இருக்கு. ஓகே, இந்த சைட் பார்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம போட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், போட்டோஸோ ஃபைலோ எதுனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டூல்ஸ் வந்துட்டு இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது 4 months முன்னாடி தான் இந்த மாதிரி ஆப்ஷனே வந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு 10 days முன்னாடி தான் இந்த மாதிரி இந்த பிளக்இன் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணா இதை ப்ரெஸ் பண்ணி நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். இதுல ஆப்ஷன்ஸ் காமிக்குது என்னென்ன ஏதாச்சும் ஒரு லைக் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன், அப்புறம் வெப் சர்ச். இப்போ நான் ஒருவேளை என்னோட கண்டென்ட் வந்துட்டு பத்தல அப்படின்ற போது இப்போ நான் வெப் சர்ச் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே வாட் இஸ் பிரைஸ் ஆஃப் பிட்காயின் அப்படின்றது இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்றிருக்காது. ஸோ அதனால நான் வெப் சர்ச் கொடுக்கும்போது இது வெப்ல இருந்து என்ன டேட்டாவோ அதை எடுத்துட்டு இது நமக்கு ஒரு கோட் ரைட்டிங், இந்த கோட் பண்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எல்லா கோடிங்லயும் பண்ணும், நாட் ஒன்லி பைத்தான். ரியாக்ட் பண்ணும், ரியாக்ட் நேட்டிவ் எதுனாலும் பண்ணும். பிளஸ் இந்த டீப் ரிசர்ச்ன்ற போது அதை திங்க் பண்ணும். அந்த திங்கிங் மாடல் தான் டீப் ரிசர்ச் இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு நம்ம பேச பேச இது வந்து வாய்ஸ் ஃபீச்சர். நம்ம பேச பேச வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். இது வந்துட்டு என்னன்னா, நார்மலா நம்ம பேசுறது கேட்காம அதை கன்வெர்ட் பண்றது இல்லாம அவங்க இன்னொரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இப்போ நான் பேச பேச இது அப்படியே இது எனக்கு பதில் சொல்லிட்டே வரும். நம்ம என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும் இது பதில் சொல்லும். இந்த வாய்ஸ் கேட்காது உங்களுக்கு, பட் இது பதில் சொல்லும். ஓகே, ஓகே, இதுதான் ஜிபிடி. நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டம் ஜிபிடி அப்படின்னு சொல்லல, இதுதான் பேசிக்கான இது ஜிபிடி. ஸோ இதுல வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றவங்க வந்துட்டு சில ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட டேட்டா பேஸ் வச்சு அவங்களோட சில ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இஃப் நம்ம ப்ரோ அப்படின்ற ஃபீச்சர்ல இருக்கும்போது இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸ்காலர் ஜிபிடி அப்படின்னு இருக்கு. இவங்க வந்துட்டு இந்த 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 வெப்சைட்லாம் பண்ணியிருக்காங்க, பப்மெட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸிவ் அண்ட் ஸ்காலர்ஸ், கூகுள் ஸ்காலர் இதெல்லாமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுல பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இது பெர்மிஷன் கேட்குது பாருங்க. ஸ்காலர் ஜிபிடி வாண்ட்ஸ் டாக் ஸ்லைடர் அவன் இன்டெகிரேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அளவு கொடுத்தானா மேபி கொடுப்போம், இல்லாட்டி இது நம்ம பதில் சொல்லாது. இதோட சேர்த்து நம்ம லிங்க்கும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்து கிடைச்சதோ அந்த லிங்க்கும் வந்து நமக்கு இதே மாதிரி தான் இது பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிபிடி கஸ்டம் ஜிபிடி பத்தி சொல்றேன். இங்க வந்துட்டு மை ஜிபிடி இருக்கு பாத்தீங்களா,
உங்களோட ஜிபிடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது முன்னாடி நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க மை ஜிபிடி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டம் ஜிபிடி வரும். இப்படி இல்லாத பட்சத்துல கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம பேச பேச அது ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். ஐ வில் ஹெல்ப் யூ, யூ கேன் சே மேக் கிரியேட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கிரியேட் பண்றது, இல்லாட்டி கான்ஃபிகர் பண்றது. கிரியேட்னா நம்ம சொல்ல சொல்ல அது கிரியேட் பண்ணிட்டே வரும். கான்ஃபிகர்னா ஒரே இடத்துல எல்லாமே நம்ம பேஸ்டா இருக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம என்ன என்ன ஜிபிடி கிரியேட் பண்ணலாம் யாராச்சும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருக்கா? நீட் இருக்கவங்க ஏதாச்சும் ஒருத்தவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பிளஸ் நான் ஒருத்தர் மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கு. Hi sir, this is Sithira Sampath Kumar. I'm from Coimbatore. ஹாய் சார். Hi. Actually, it's very interesting sir. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். இப்போ ஓகே. எவ்ரிடே நம்ம வந்து நமக்கு ஒரு ஆக்சுவலாக நம்ம சொல் பேச்சு கேட்காத ஒரே ஆள் நம்ம தான். ஸோ ம். நம்ம வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? ஐ மீன் இப்போ காலையில் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஆட் போடணும், ஒரு ஒரு ஆ, போஸ்ட் போடணும், ஒரு ஓகே ரொட்டீனாக ஒரு ஒரு விஷயம் நம்மளை பற்றின விஷயத்த வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எவ்ரிடே. ஓகே. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு நாளைக்கு அதாவது போஸ்ட்னா இந்த நேரத்துக்கு போஸ்ட் ஆகும் எஸ், அப்படின்ற மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. அதுவாகவே கண்டென்ட் ஜென்ரேட் ஆயிட்டு இந்த நேரத்துல அதுவா போஸ்ட் பண்ணிக்கணும். போஸ்ட் பண்ணிக்கணும். எஸ். ஆக்சுவலா வந்துட்டு இது பண்ண முடியும். பட் இது ஜிபிடி மட்டும் இருந்தா பத்தாது. N8N அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஆட்டோமேஷனோட டூல். ஸோ இதுல வந்துட்டு நீங்க பண்ணும்போது தான் இது யூஸ் ஆகும். பட் இது டாபிக் வந்து செப்பரேட்டா போகும். இது 1 hour 2 hours எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே பட் இது பண்ண முடியும். இது பேசிக்கா பண்ண முடியும். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஜிபிடி 4 ஜிபிடி 5 என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த இந்த டேட்டா இந்த இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இதுல போஸ்ட் பண்ணணும்னா அதுவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே போஸ்ட்கிரே எஸ்கியூஎல்ல சேவ் ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி சூப்பர் பேஸ் அப்படின்றது ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஸோ அதுல எல்லாம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம், உங்க டேட்டா சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். எனக்கு வந்துட்டு இந்த போஸ்ட்னா இதை பத்தி தான் பேசணும், இதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஒருவேளை உங்ககிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதே எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அது பெட்டரா என்ன பண்ண முடியுமோ பண்ணி போஸ்டும் பண்ண முடியும். ஓகே 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 சார். ஓகே, பட் அலோன் ChatGPT cannot do, right? ChatGPT மட்டும் இதுலயே பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இது வந்து ஏஜென்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ChatGPT வந்து ஏஜென்டிக் ஃபீச்சர் நம்ம கிரியேட் பண்ணதான் உண்டு. இது Okay. ஏஜென்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பண்ணதான் நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியும். இதுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க cursor.ai கேள்விப்பட்டிருக்கீங்களா? cursor AI. இதுதான் cursor AI. ஓகே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் கோடிங் இருந்தா மட்டும்தான் இது புரியும். ஓகே. இதுல என்னன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். ஓகே சார். ஓகே, ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும்னா முதல்ல இங்க வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே சார். நெக்ஸ்ட் ஜேஸ் அப்படிங்கிறது பேசிக்கா இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். போலாமா? எல்லாருக்கும் ஓகேவா? மேம் பதில் வரலையே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதுவும் கோடிங்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம இதுலயே பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் போகணும்னா ஜஸ்ட் பேசிக்கா இந்த இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு
இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகே. எல்லாமே எஸ்எஸ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம ஆப் பேர் என்னன்னு கேக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஆட்டோமேஷன் போட்டுக்கலாம். ஓகே சார். கேப் இருக்கக்கூடாது. டைப்ஸ் எல்லாத்துக்கும் எஸ்எஸ் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ண ஆப்ல ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான ஆப். ஓகே ஸோ சார். இங்க வந்துட்டு நம்ம ஒரு கோட் கொடுப்போம், npm run dev. அதாவது இந்த ஆப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது காமிக்கிறதுக்காக. இல்ல போடல, அதை நான் இப்போ நீங்க கிளாஸ் போடுங்க. இன்ஸ்டாலேஷன் சரியா ஆகல, ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. இட்ஸ் ஓகே சார். ஸோ இது வந்து என்னன்னா பேசிக்கா என்ன சொல்ல வந்ததுன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா. இது இது வந்துட்டு ஒரு பேசிக்கா ஏஜென்டிக் மாடல் மாதிரி. இப்போ நான் என்ன சொன்னாலும் இது கேட்டுட்டே வரும். இப்போ நான் இங்க ஒரு எரர் இருக்கு அப்படின்னு சொல்றேன், இதுலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு தெரியல, அவசியமே இல்லை. இது ஜஸ்ட் ஆட் டு சேட் அப்படின்னு போட்டோம்னா இங்க வந்துடும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். அப்படின்னு நான் போட்டேன்னா அதுவாகவே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கிளவுட் மாடல் போட்டிருக்கேன். கிளவுட் மாடல்னா அது திங்கிங் மாடல். ஸோ இது என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்றது அதுவே யோசிச்சு இதுவே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்குது. சிடி ஆட்டோமேட்டிக் போஸ்ட் அப்படின்னு கேட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அதுவா ஓட ஆரம்பிச்சிடும். மறுபடியும் எரர் வருது. ஸோ மறுபடியும் இந்த எரர் அகைன் எரர் அப்படின்னு போட்டோம்னா இதுலயே பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆப்பே பில்ட் பண்ண முடியும். சார் இதே மாதிரி தான் போல்ட் வந்து இதே மாதிரி தானே சார் ரன் ஆகுது? போல்ட் வந்து இதே மாதிரி தான், பட் இது அது ரொம்ப பேசிக்கா இருக்கும். நீங்க ரொம்ப அட்வான்ஸா கொடுக்கும்போது அதனால பண்ண முடியாது. இது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பேசிக் கோட் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். கோடு தெரிஞ்சா மட்டும்தான் இது என்ன பண்ணுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். போல்ட் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, பட் இதுல கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இப்போ நம்ம ஒட்டுக்கா ஒரு கோர் இண்டஸ்ட்ரினா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சிருப்போம், ஆனால் அது வந்து ஆப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இஸ் இட் பாசிபிள் சார்? பண்ண முடியும். ஓகே. அதான் நம்ம உங்களோட டேட்டா மட்டும் இதுக்கு காமிச்சிட்டே வந்தோம்னா இது ஒவ்வொன்றா சொல்ல இதுவா பண்ணிடும். ஆக்சுவலா இது இன்னொரு எரர், நான் ப்ராப்பராகவே பண்றேன்.
இப்போ நீங்கள் கோடிங் மென்ஷன் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்டா சார்? இது ரியாக்ட். ரியாக்ட் நேட்டிவ். ரியாக்ட் நேட்டிவா? இப்போ இல்ல வெறும் ரியாக்ட் நேட்டிவ்ன்றது ஆப் யூஸ் ஆகும். இது வந்து வெப் ஆப். ஓகே ஓகே ரியாக்ட் நேட்டிவ்க்கும் ரியாக்டுக்கும் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. அது பேசிக்கா சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அது இது ஐஎம்ஜின்னு வரும். அது டிஎக்ஸ்டி அப்படின்ற டேக் போஸ் ஆகும். ரொம்ப பேசிக் தான். ரியாக்ட் நேட்டிவ் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ரியாக்ட் அப்படின்றது வெறும் வெப் ஆப்புக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெப் ஆப்புக்கு யூஸ் ஆகும். இப்போ இது என்பிஎம் ரன் டேவ் அப்படின்னோடனே இது நமக்கு வந்துச்சு பாருங்க, லோக்கல் ஹோஸ்ட் இது ஓப்பன் ஆயிடும். ஓகே. இது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஓகே இது டெப்ளாய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பேஜ்லயே இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க பிசினஸ் என்ன சார்? சார் என்னோட எக்ஸ்போர்ட் சார், ஆர்கோ நேச்சுரா. உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க. ORGO NATURA. NATURA. ஓகே எக்ஸின். ஓகே, நான் இப்போ இதுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். மேக் அ பியூட்டிஃபுல் லேண்டிங் பேஜ் ஃபார் ஆர்கனைசா அப்படின்னு போட்டுட்டு நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், இருக்குங்க. உங்க வெப்சைட் சொல்லுங்க. ஆர்கோ நேச்சுரா சார், சேம் ORGO NATURA சார். ஸ்பெல் NATURA. RA மட்டும். இல்லை இல்லை இல்லை. இதுவா? இல்லை சார், ஆர்கோ ஸ்பேஸ் இல்லை சார், ஆர்கோ நேச்சுரா. இல்லை இன்னும் வரல. வரலையா? இல்லை சார், சரி NATURA. பரவாயில்ல. இப்போ என்னோட வெப்சைட்டே நான் வச்சு பாக்குறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னோட வெப்சைட் பேசிக்கா. இதுக்குள்ள வந்துட்டு இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. என்னோட வெப்சைட்டுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணேன். என்னோடது நான் ஷாப்பிஃபைல தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோஸ்டிங் பண்ணி ப்ராப்பரா கோடிங் பண்ணி பண்ணல. ஓகே ஓகே. இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் டீடைல்ஸ். மேக் அ பியூட்டிஃபுல் லேண்டிங் பேஜ். ஷேட் சிஎன் அப்படின்றது ஒரு காம்போனன்ட்ஸ். அது வந்து வெப் டிசைன் தான் பண்ணும். மீன் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அது எனக்கு தெரியும், அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே, அவ்வளோதான் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா இதுவா என்ன நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டுட்டு அதுவாகவே மாறும். அதுவா படிக்குது. 13 ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே என்னென்ன லிஸ்டா இருக்கு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஓகே. முதல்ல அது சாட் ஸ்கிரீன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாகவே என்டிஎன் இன்ஸ்டால் இதெல்லாமே அதுவாகவே கொடுக்குது. இப்போ நமக்கு இங்க ஒரு காம்பனன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிருப்பாரு. எஸ். ஸோ இப்போ இது என்னென்ன கிரியேட் ஆகுதோ பட்டன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துகிட்டே வரும்.
எரர் இருந்துச்சுன்னா அதுவே காமிக்கும், அதுவே சரியும் பண்ணிக்கும். ஓகே. இப்போ லைப்ரரியில இது வந்து ஸோ இது சரியாயிரும். வெயிட் பண்ணலாம், அது ஃபுல்லா ஜென்ரேட் ஆகட்டும். Yes, sir. அதுல போய் பார்க்கலாம். சிங்கிள் இருக்கு ஹோட்டல்ல இது வாங்கணும்னு சொன்னா இறக்கிட்டாங்களா எப்படி இறக்கிட்டா? சரி ரைட், இறக்கிட்டு வாங்கிக்கிட்டீங்க. ரைட் ரைட் சரி, நம்ம ரெஸ்ட் எடுப்போம். வரலையா? அதர்ஸ் கொஞ்சம் மீட்ல இருக்குங்க சார். அஜய், இது ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம இது பண்ணிட்டே இருக்கட்டும். நம்ம அந்த கஸ்டம் ஜிபி மட்டும் முடிச்சிடலாம். Yeah, sir. Please. கான்ஃபிகர் பண்றேன். அப்லோட் போட்டோ, ஏதாச்சும் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். சார் ஒரு சின்னதா கஸ்டம் ஜிபிடி யூஸ் கேஸ், இப்போ நான் ஏதாவது ஒரு பிஓக்கு ஸ்டேட்மெண்ட், பில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த பில்ல அப்படியே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்க இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு பில் ஸ்டேட்மெண்ட்னா என்ன மாதிரி, லீகல் சம்மரியா, இந்த மாதிரி எந்த மாதிரி? இல்ல, இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பிஓபி கொடுத்தேன், பில் ஆஃப் குவான்டிட்டி. ஓகே, இந்த ஒர்க்குக்கு வந்துட்டு என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு சாப்டர். ஓகே ஓகே, கொட்டேஷன் பண்ணிக்கலாம். அந்த கொட்டேஷனுடைய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த வேலை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா அந்த சிவில் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி இருக்கு சார். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது சார்.
திரு சார் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா ஒரு கஸ்டம் ஜிபிடி ஒரு 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 பிஓகி வச்சிருப்பாங்கல்ல, பில் ஆஃப் குவான்டிட்டி வச்சிருப்பாங்கல்ல. இப்ப எனக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு இந்த காஸ்ட், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆமா இந்த ஆமா டேட்டா ஆமா அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார் ஆமா. இப்போ நான் வந்துட்டு அவங்க பிஓகியை மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க ஒரு சிம்பிளா. அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த வேலைக்கு என்னென்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ஜிபிடி இருக்காங்க. பண்ணலாம் சார். இப்போ நீங்க இப்போ உங்க பிஓக்கு எவ்வளவு காசு, இந்த வேலைக்கு இந்த காசு அப்படின்ற டேட்டா மட்டும் நீங்க எக்ஸல் ஷீட்ல கொடுத்துட்டீங்கன்னா, கொடுக்கும்போது நெக்ஸ்ட் யாராச்சும் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த காசு ஆகும் அதுவாகவே கொடுத்துரும் உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்குதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுலயே இருக்கு பாருங்களேன், கஸ்டமர் டைப் என்ட்ரு ஒருவேளை யூசேஜ் ஆச்சு இத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற. இப்போ உங்க கேஸ்லயே வந்துட்டு இப்போ நீங்க சொல்றீங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இவ்வளவு காசு, இந்த இடத்துல வந்துட்டு பிரிக்ஸ் இல்ல சிமெண்ட் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க இந்த காலம்ல என்டர் பண்ணிட்டே வாங்க. என்னென்ன காலம்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ எல்லாமே என்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எவ்வளவு காசு ஆகும் கேட்கறாங்க அப்படின்னா, அதுவாகவே உங்க டேட்டால இருந்து இந்த இந்த காசு அப்படின்னு கால்குலேட் பண்ணி இவ்வளவு காசு ஆகும், ஓவராலா இவ்வளவு காசு ஆகும் அப்படின்றத காமிக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இது வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு மல்டிலிங்குவலா நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபீட்பேக்ஸ் வச்சுட்டு கஸ்டமரோட சென்டிமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இதை எடுத்து வச்சுட்டு, ஸோ இவனுக்கு வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ யூ ஆர் சென்டிமெண்டல் அனலைசர். இது வந்துட்டு ஜிபிடி வந்து என்ன பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூ ஷுட் data டோன்ட் ஹாலிஸ்னா அது அடிக்கடி ஹாலிஸ்டேட் ஆகும். அப்பப்போ என்ன பேசுனதே தெரியாம மறுபடியும் சொன்னதே சொல்லிடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ்னா ஹாய் வெல்கம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு போட்டுக்கலாம். நிறைய ஸ்டார்டர்ஸ் நீங்க 2-3 கூட போட்டுட்டே வரலாம். ஸோ இப்போ இது கேட்க பாருங்க, நாலேஜ் பேஸ். உங்களோட நாலேஜ் பேஸ்னா சொன்ன மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்கல்ல சிவில் இன்ஜினியரிங், இந்த இதில் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட சிஎஸ்வி ஃபார்மேட்டோ இல்லை எக்ஸல் ஃபார்மேட்டோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து டேட்டா எடுத்து நமக்கு பதில் சொல்லும். ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ். இப்போ இதோட டேட்டா வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா நிறைய இது இருக்கு. நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இந்த டேட்டா அப்லோட் ஆயிடுச்சு.
ஸோ நமக்கு இதுல என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் வெப் சர்ச் வேணுமா, கேன்வாஸ்னா இந்த கேன்வாஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ஃபீச்சர். அதாவது இப்போ ஒரு ஆன்சர் அதை கொடுத்துருக்கோம்னா அதுல இருந்தே நம்ம ஆன்சரை மாத்திக்கலாம். இமேஜ் ஜென்ரேஷனுக்கு கேப்பபிலிட்டிஸ் வேணுமா, போட்டோ ஜென்ரேஷன் எல்லாமே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட் அதை வந்து அனலைஸ் பண்ணது. இப்போ கேக்குது பாருங்க, சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வேணுமா அப்படின்றது. ஸோ ஒவ்வொருத்துக்குமே அது வந்து சென்டிமெண்ட் என்ன என்ன சென்டிமெண்ட். இப்போ நம்ம ஒரு 30 இருக்கு, கிட்டத்தட்ட 31 இருக்கு. ஸோ அந்த 30 என்ன சென்டிமெண்ட்ல இருக்கு அப்படின்றது காமிக்குது. இதுவுமே என்ன தமிழ்னாலும் அது புரிஞ்சுக்கும். நியூட்ரல், பாசிட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்றது. சேமி ஓவரால். ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் வந்து மோஸ்ட்லி நியூட்ரல்ல இருந்து சைட்டா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸ்ப்ரெட்ஷீட்ல உங்களோட டேட்டா எல்லாம் எடுத்துட்டு இது எவ்வளவு செலவாகும், இது எவ்வளவு செலவாகும்னு கேட்டா அது பதில் கரெக்டா சொல்லும். இது ஒரு யூஸ் கேஸ். இதே மாதிரி தான் நிறைய இது நான் வச்சிருக்கேன். ரேக் டாக்குமெண்ட்ஸுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி. வாரண்டி இப்போ நம்மளோட என்னோட கம்பெனி வந்து ரிட்டர்ன் பாலிசி வந்து 10 days இதெல்லாமே நம்ம கொடுத்தோம்னா ஃபீட் பண்ணோம்னா இப்போ ஒருவேளை இதுல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பதில பார்த்தே அது நமக்கு சொல்லிடும். இதையும் பண்ணிடலாம். இது ரேக் டாக்குமெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த டேட்டா எடுத்துட்டு நான் இந்த டேட்டாவை பண்றேன், அப்லோட் பண்றேன்.
ஸோ இங்கே நம்மளோட இது 10 days அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா, அதுவும் நான் போட்டிருந்தேன். ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்ட் பாலிசி 10 days அப்படின்ற மாதிரி. ஸோ ரீஃபண்ட் டேர்ம்ஸ் 10 days ஆஸ் பர் ரெசிப்ட். ஸோ அதே ஸோ நம்மளோட டேட்டா டிஸ்பிளே பண்ணிட்டு கஸ்டமைஸாக பல்கில் வைக்கிறது தான் அந்த கஸ்டம் ஜிபிடி. இவ்வளோ தான். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? இருக்கா? சார் எதுவும் டவுட் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த சேட் இந்த இதை வந்து சேட் பாட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? வெப்சைட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. அந்த ஃபீச்சர் அவங்க இன்னும் பண்ணல. ஏன்னா இதுல மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி. இந்த இப்போ இத நீங்க லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் உங்களோட வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ற மாதிரி அவங்க இன்னும் கொண்டு வரல. அதுக்கு வந்துட்டு நம்ம லேண்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் செயின் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி சில சைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரேக் மூலமா தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லேண்ட் செயின் அதுல வந்து ரேக் மாடல் சொல்லுவாங்க. டிஃபை அப்படின்னு ஒரு இருக்கும். ஓகே. இது எல்லாமே ஏஜென்டிக்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் மூலமா உங்களோட டேட்டா பேஸ்லாம் ஏற்றிட்டு இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான கோடு இருந்தா கூட போதும். இதை வந்து நீங்க உங்க வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. இது எல்லாமே மாடல்ஸ், எந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்ற மாதிரி. இந்த ஃபீச்சர் உங்க இன்னும் எடுத்துட்டு வரல. ஓகே 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 சார். ஓகே ஃபைன் சார். ஓகே. நான் கேன்வாஸ் அது மட்டும் காமிச்சிடுறேன். இது வந்து நான் வெப் சர்ச் பண்றேன், எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த சார்ட்டோட அப்படியே நமக்கு வந்துச்சு. இப்போ இதுல வந்து நான் ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா டபுள் ப்ளஸ் பண்ணிட்டு கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். எடிட் இன் கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இதுலயே நான் மாத்திக்க முடியும். டு எந்த சீன் மேக்ரோன்றதை மைக்ரோவா மாத்திக்கலாம். ஸோ இங்கேயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எடிட் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த கேன்வாஸ் சொல்றாங்க. ஓகே. அவ்வளவுதான். இந்த இது என்ன பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி லேண்டிங் பேஜ் வந்திருக்கு. இது வந்துட்டு கலர் சரியில்லை, பட் ஓவராலா ஓரளவுக்கு ஒண்ணுமே இல்லாத நெக்ஸ்ட் அப்படின்ற காமனா இருக்கிறதுல இருந்து இது டெவலப் ஆயிருக்கு. இப்போ இதுலயே நம்ம காமிக்கலாம். பாரு இது நல்லாவே இல்லை. அப்படின்னு சொன்னா இப்போ அதுவும் சரி பண்ணும். ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணிருக்கு. இதெல்லாம் பிக்சர் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல நம்ம பிக்சர் அப்லோட் பண்ண அது இருக்கும். ஸோ ஆக்சுவலா இதுவே ஒரு செப்பரேட் டாபிக், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதைத்தான் முதல்ல எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக் அப்படின்றதால கொஞ்சம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். பட் இது ஆக்சுவலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளே ஓனும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நம்மளோட டாஸ்க் எல்லாமே. மேபி நெக்ஸ்ட் டைம் வேணா இதை எடுக்கலாம். இதுக்கு வந்து பேசிக்கா எப்படி பண்ணணும், என்ன மாடல்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும், எல்லாமே இது ஒரு செப்பரேட் டாபிக். அது ஓகே ஓகே சார். இப்போ இது காமிக்குது. ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்ட்ஸ் பேஜ், அபவுட், பிளாக்ஸ், கான்டாக்ட்ஸ், ஓவரால் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே போக வேண்டியதான். லாகின் வந்துட்டு நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். மேபி ஏதாவது சூப்பர் பேஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சு பேக் இன் டேட்டா வச்சு நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுத்து அப்படியே டெவலப் பண்ணி ஏஜென்ட் மாதிரி இந்த கொஞ்சம் மேபி இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? கொஸ்டின்ஸ் கேட்கணுமா யாராச்சும்?
ஓய் ஆமாம் சார் ஓய் அனுப்பிச்சிருக்கேன் சார். வணக்கம் Yeah. மிஸ்டர் விஷால், ஐம் ஜெயபாலன். Hi, sir. தாராளமா சார். Hello. இல்ல நீங்க நீங்க சரிங்க நீங்க சார். டென்டிஸ்டா இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரான்னு தெரியல. இல்ல சார், ரெண்டுமே காமன் தான் சார். இருக்கீங்க. ரெண்டுமே காமன் தான் Actually, சார். காமன். இது இது வந்து நான் ஆக்சுவலா ஏன் சாஃப்ட்வேர் இது கொஞ்சம் நான் 2020ல முதல்ல ஒரு ஆப் பண்ணேன். அது ஏன் கொரோனா வந்த உடனே எல்லாரும் டக்குன்னு லீவ், ஒரு வாரம் தான் லீவ் சொன்னாங்க. பட் கிளம்பிட்டாங்க எல்லாருமே. ஒரு வாரம் லீவ் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. பட் 4வது மாசத்துல எங்க எக்ஸாம் இருந்துச்சு. எல்லாருமே ஹாஸ்டல்ல புக் வச்சுட்டு போயிட்டதால முதல்ல ஒரு ஆப் பண்ணேன். அப்பதான் கோடிங் கத்துக்கிட்டேன். 2020ல இருந்து கோடிங் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஆப் தான் மெடிக்கோஸ் ஆப். ஸோ அங்க இருந்து தான் சாஃப்ட்வேர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு ஃபுல்லா இப்போ டெவலப் ஆயிருக்கு. பாலிசி எல்லாமே இது இந்த மாதிரி டெவலப் பண்ணிருந்துச்சு. எல்லா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த கொடுத்த ஒரே ஒரு லிங்க்ல இருந்து தான் எல்லாமே பண்ணியிருக்குது. ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா? கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? மிஸ்டர் விஷால், இப்ப இது வந்து இப்ப நம்ம காமனா மொபைல்ல இருந்து பண்ண முடியுமா, இல்ல ஏதோ நம்ம சிஸ்டம் இல்ல லேப்டாப்ல இருந்து பண்ண முடியுமா? எது சார்? இப்ப நம்ம இந்த சாட் ஜிபிடி எல்லாம் ஒர்க் பண்றது. சாட் ஜிபிடி மொபைல்லையும் பண்ண முடியும். மொபைல்ல இருக்கு, பட் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது. உங்களுக்கு வெப் ஆப்ல தான் கரெக்டா வரும். ரைட் ரைட் ஓகே. மொபைல்ல பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இந்த 4O இந்த மாடல்ஸ் எல்லாம் மாத்திக்க முடியும். ப்ளஸ் இந்த சர்ச் பண்றது, இந்த ஃபீச்சர்ஸ், என்ன டூல்ஸ் யூஸ் பண்றது, இமேஜ் ஜென்ரேஷன் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஜிபிடி யூஸ் பண்றது எல்லாமே இந்த உங்க வெப் ஆப்ல தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்றதுல இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம், இல்லைன்னா ஒரு விஷயம் சர்ச் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும், அதுல எதுவும் கைடன்ஸ் கொடுக்க முடியுமா சார்? ரெண்டாவது, நம்ம ஃப்ரீ டூல்ஸ் நிறைய இருக்கு. ஃப்ரீ டூல்ஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறீங்களா சார்? ஓகே, ப்ராம்ப்ட் அப்படின்ற போது இது சும்மா ஒரு ஆக்சுவலா ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ். எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறோமோ அவ்வளவு நல்லா ப்ராம்ப்ட் கொடுக்க முடியும். பேசிக்கா அதுதான். ப்ளஸ் எந்த மாடலா இருந்தாலும் சரி, ஃப்ரீயா இருந்தாலும் சரி, காஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு டீடைல் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் வரும். நீங்க இன்புட் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போ நீங்க மொட்டையா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றதுக்கும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றோம்னா, ஐ வாண்ட் டு ஜென்ரேட் அ இந்தியன் கேர்ள் அப்படின்னு போட்டா ஒரு மொட்டையா ஒண்ணுமே இல்லாம இந்த மிக்சர் வரும். ப்ளஸ் ஐ வாண்ட் கேர்ள் ஹூ இஸ் இந்தியன், ஹூ ஹேஸ் அ ஷார்ப் நோஸ், ஹூ ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஐஸ், ஹூ வேர்ஸ் அ சாரி, இந்த ரெட் கலர் சாரி அப்படின்னு போடும்போது உங்களுக்கு பெட்டரான உண்மையில ஒரு ப்ராப்பரான இமேஜ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் இப்போ உங்களுக்கு பண்ண தெரியலன்னா இதுலேயே நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுலேயே இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 4O வந்துட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த 4O ஃப்ரீயாகவும் இருக்கு. நான் ப்ரோ போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு, ப்ளஸ் ஜிபிடி கஸ்டம் ஜிபிடி காமிக்கிறதுக்காக. இதில் நான் வந்துட்டு பேசிக்கான 4O நீங்கள் போட்டாலும் வரும். இப்போ இதுலேயே போடலாம். ஐ வாண்ட் அ ப்ராம்ப்ட் எந்த மாடலுக்கு போட போறீங்க அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா ப்ராம்ப்ட் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ளெக்ஸ்னா வேற மாதிரி இருக்கும். ஸ்டெபிலிட்டிக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 4Oக்கு தான் பண்ண போறோம். இவங்க கிட்டே கேட்டுட்டு இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதே நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இமேஜ் ஜென்ரேஷன்,
அது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஜென்ரேட் ஆகட்டும், நான் இன்னும் காமிக்கிறேன். இப்போ என்னோட ஆப்லயே வந்துட்டு மல்டி மாடல் இமேஜ் ஜென்ரேஷன் இருக்கு. இது வந்து இடியோகிராம் ஸ்டெபிலிட்டி ஃப்ளக்ஸ், நான் இப்போ ஃப்ளக்ஸுக்காக எடுத்திருக்கேன். ஃப்ளக்ஸ்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதே இதே அங்க அவங்க ஜென்ரேட் பண்ற அதே ப்ராம்ப்டே நான் இங்கே போடுறேன் மறுபடியும். இங்க அவன் இன்னும் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கான். ஜென்ரேட் ஆகட்டும். மேபி எல்லா சர்வரும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கணும். வேற ஏதாச்சும் இருக்கா? சார் நம்ம ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் நம்ம மெம்பர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் சாட் பாக்ஸ்ல. வாட் ஆர் தி ஆப்ஸ் யூ ஹேவ் டெவலப், குட் யூ டெல் த நேம்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பண்ணது சார் மெடிகோஸ். நீங்க பேசும்போது உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிராக் ஆகுது சார். அப்படியா? இப்போ நல்லா ஆடியோ கேக்குதா? கொஞ்சம் எஸ் இப்போ சார். கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. மேபி நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு என்டையரா. இங்க டோட்டல் ஆஃப், ஸோ அதனால மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்துட்டு மெடிக்கோ சப் அப்படிங்கிற ஒரு ஆப் டெவலப் பண்ணேன். 2020 பண்ணேன். அது என்னன்னா புக், அதாவது ஆன்லைன்ல என்னென்ன புக் இருக்கோ அதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் நார்மலா எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் தேவையான புக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஆப் ஒன்று கிரியேட் பண்ணேன். அது அங்கிருந்து தான் ஆக்சுவலா கோடிங் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அது ஒரே மாசத்துல கிட்ட 10,000 டவுன்லோட்ஸ் போச்சு. ஏன்னா அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போ யாருமே புக் எடுத்துட்டு போல வீட்டுல. சும்மா கொரோனா அப்படின்றது ஒரு வாரம் 2 வாரம் போகணும். பட் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணது studentgpt.ai. அது வந்து 2023 ஆரம்பிச்சேன். அது கிட்டத்தட்ட 5 lakh lines plus codes. அவ்வளோ பெரிய இது பண்ணது. மூணாவது வந்துட்டு சேல்ஸ் ஆப் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட எஃப்எம்சிஜில யூஸ் பண்ற மாதிரி ஒரு சேல்ஸ் ஆப் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னா இப்போ இந்த சேல்ஸ்மேனே இருக்காங்க. எப்போ எந்த கடைக்கு எத்தனை மணிக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு எந்த நேரத்துல போறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாசம் டேட்டா எல்லாமே நம்ம டேட்டா கொடுக்க அது வந்து நெக்ஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், எவ்வளோ ரூபாய்க்கு லான்ச் பண்ணணும், எவ்வளோ இந்த ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் எத்தனை கடைக்குள்ள வைக்க முடியும், எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்றது எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நான் அது இந்த இந்த இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். பட் இன்னும் ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக டெவலப் பண்ணல. studentgpt.ai ஃபுல்லாக டெவலப் பண்ணி கமர்ஷியல் கொடுத்தாச்சு. இதுவும் ஃபியூச்சர்ல கமர்ஷியல் விடுவோம். இப்போ இந்த கையிலலாம் இருக்கு அப்படின்ற டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்கு. சேல்ஸ்மேன் எத்தனை பேர் இருக்காங்க, ஆர்டர்ஸ் எத்தனை வந்திருக்கு, இந்த இந்த இன்வென்ட்ரி டேட்டாஸ் நம்ம அப்லோட் பண்றது, என்னென்ன ஸ்டோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ப்ராப்பர் எஃப்எம்சிஜி மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. இது வந்து 4O ChatGPT 4O இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம ஃப்ளக்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அது இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம டீடைல்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை எதுவுமே போகாம ஜென்ரேட் ஆகும். பட் இது வந்து 18+ இருக்காது அப்படின்னால இதுல சென்சார் ஆயிரும். பட் நம்ம ஒருவேளை லோக்கல் யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ப்ராம்ப்ட் டீடைல் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் டீடைல் மாதிரி இது பதில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம், நார்மலா எது வேணாலும் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் இருக்கா? மெம்பர்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் சார் கிட்ட. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணி விடுறேன் மெம்பர்ஸ். விக்னேஷ் சார், உங்களோட கொஸ்டின் கேட்கலாம் சார். எஸ் மேம், தேங்க்யூ மேம். சார் கேட்குதுங்களா? எஸ் சார். சார் இப்போ நம்மளோட லீட்ஸ்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் சார். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்துருது. ஓகே, இப்போ வந்திருக்க டேட்டாஸை நம்ம இப்போ கூகுள் ஷீட்ல தான் மெயின் ப்ரிஃபர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா என்ட்ரி பண்றோம் அப்படின்னா எனக்கு ஃபேஸ்புக்ல வந்துருக்கூடிய லீட்ஸை நான் ஜஸ்ட் கூகுள்ல மட்டும் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா கூகுள் ஷீட்ல இது எதுவும் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் எதுவும் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்?
அதாவது ஃப்ரீயா ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? லைக் ஒரு என்கேஜ்மெண்ட் யூசர்ஸ் கூட என்கேஜ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான சோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுல ஒரு ஐடியா வேணும் சார். டெக்னிக்கலா எந்த ஏஐயுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த கம்ப்யூட்டிங் காஸ்ட் அப்படின்றது இருக்கும். நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயா ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாமா அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ் ஏஐ இருக்கு. உங்ககிட்ட ஒருவேளை RTX 4090 அதை விட அதிகமான GPU வச்சிருந்தீங்கன்னா நீங்க லோக்கல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லோக்கல்ல டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டரே ஒரு சர்வரை மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே ஏஐ யூஸ் இருக்கும். மேபி லாமால நிறைய மாடல்ஸ் இருக்கு, பட் பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது 7B மாடல் இருந்தா கூட போதும். ஜெமினை 7B இருக்கு, லாமா 7B இருக்கு, இதெல்லாமே ஓப்பன் சோர்ஸ் மாடல். நீங்க என்ன வேணா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஓன் கம்ப்யூட்டர்ல நீங்க ஏற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கல் டீடைல் தான். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் எப்படி பண்றது அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்களோட ஒன்னு ஜெமினி, இன்னொன்னு வந்து லாமாங்களா? இல்ல LLAMA லாமா, LLAMA லாமா 7 பில்லியன் பேராமீட்டர். ஓகே. இல்ல எனக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு, எனக்கு RTX 4090 அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல அப்படின்னா டைனி லாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே சார். TINY டைனி லாமா 1.5 பில்லியன் பேராமீட்டர் பிளஸ் ஜெமினை 2 பில்லியன் பேராமீட்டர், அது ரெண்டுமே ஓடும். ஓகே சார். குவான்டைசேஷன் சொல்லுவாங்க. குவான்டைசேஷன் எவ்வளவு காஸ்டாவும் சின்ன சின்ன GPUஸ்லயும் ஓடும். ஸோ நீங்க என்ன குவான்டைசேஷன் 16 பிட் பார்க்காதீங்க, 4 பிட் இருந்துச்சுன்னா அதுதான் பெட்டரா இருக்கும். ஓகே. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து போறேன் ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்றதுல எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ மாடல்ஸோ இல்லை பெய்ட் மாடல்ஸ் வராது, க்ளோஸ் மாடல்ஸா இருக்கும். பட் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே வரும். இப்போ லேட்டஸ்டா என்ன மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு எல்லாமே வரும். ஓகே சார். எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இந்த 4 பில்லியன்னா 4B பேராமீட்டர்ஸ் அப்படின்னு. இது 4Bனா 4 பில்லியன் போட்டிருப்பான். நான் சொல்றது பிட், BIT பிட். 4 பிட் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாமே நீங்க நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்ல நேரிக்கலாம். ரொம்ப இது கொஞ்சம் சயின்டிஸ்ட் மாடல், அட்வான்ஸ் மாடல். நான் சொன்ன ஜெமினை இது 4B 4 பில்லியன் பேராமீட்டர். ஸோ இது ஏறிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் மோஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் தான் அப்படின்றது. ஜெமினை எல்லாமே மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த நீங்க ஏற்றிக்கலாம். கம்ப்யூட்டர்ல வந்துட்டு நீங்க சர்வரா மாத்தி இதை ஃபுல் டைம் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி இமேஜ் இண்டஸ்ட்ரியில பண்ண முடியும். இமேஜ் இண்டஸ்ட்ரியிலும் கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் எப்படி யூஸ் பண்றது மறுபடியும் தனியா டாபிக். வேற ஏதாச்சும் இருக்கா சார்? ஸ்வேதான்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட क्वेश्चन கேளுங்க மேம். கேளுங்க மேம். அவங்க மியூட்ல இருக்காங்க. சார் ஸ்வேதா ஃப்ரம் ராம்நாத் மேம். எஸ் மேம், கேளுங்க மேம். சார் நோட்டிபிகேஷன் வந்து சாட் ஜிபிடில எப்படி சார் ரைஸ் பண்றது? நோட்டிபிகேஷன் வந்து ரிமைண்ட் பண்ண முடியும் சாட் ஜிபிடில சொன்னீங்கல்ல சார், அது எப்படி ரிமைண்ட் பண்ணுங்க? ஆக்சுவலி நம்ம இங்க டைப் பண்ண வேண்டியதா ரிமைண்ட் மீ. முன்னாடி வந்துட்டு இங்க ஒரு ஃபீச்சர் இருக்கும், இங்க பிரஸ் பண்ணும்போது ரிமைண்ட் ஃபீச்சர்னு இருக்கும். பட் அது இப்ப எடுத்துருக்காங்க. மேபி 1 month தான் ஆகுது. இங்க போட்டா வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இமெயில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க அவங்க. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. பட் இது டைப் பண்ணா வரும் பொதுவா. உங்களுக்கு இங்க நோட்டிபிகேஷன் இங்க ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்க அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆரம்பிச்சிடும். பட் இது ப்ரோ ஃபீச்சர் இருந்தா மட்டும்தான் வரும்.
இங்க இருக்கு பாத்தீங்களா டாஸ்க். ஸோ இதுல வந்துட்டு மேபி நீங்க உங்களோட ஓன் டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஷெட்யூல் பண்ணுது பாருங்க, ஷெட்யூல் ரிமைண்டர் அப்படின்னு பண்ணுது. எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதால ரொம்ப ஸ்லோவாவே எல்லாமே நடக்குது. இங்க பாத்தீங்களா டர்ன் ஆன் டெஸ்க்டாப் நோட்டிபிகேஷன் கேக்குது. இங்க அளவு கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு வந்துடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம 6 PM வந்து ரிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது செய்யும். மேபி எனக்கு ஏதாச்சும் இமெயில் நியூஸ் லெட்டர் பண்ண, இமெயில் அனுப்பு அப்படின்னா அது செய்யும். பட் இது ப்ரோ ஃபீச்சர் இருந்தால் மட்டும்தான் செய்யும். வேற ஏதாச்சும் இருக்கா மேம்? வேற கொஸ்டின் எதுவும் இருக்கா மேம் உங்களுக்கு? ஸ்வேதா மேம். சார் சஞ்சீவின்றவங்க டிசைனிங்க்கு தனியா அந்த ரேக் ஜிபிடி நீங்க காமிச்ச மாதிரி கிரியேட் பண்ண முடியுமான்னு சஞ்சீவி கேட்டிருக்காங்க சார். டிசைனிங்னா பிக்சர் வச்சா இன்ஃபோகிராபிக்ஸ் மாதிரியா? இல்ல உங்க காமனா டிசைனிங் தான் சார் கேட்டிருக்காங்க. அது மாதிரி தான். எஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க சார். பிக்சர் வச்ச மாதிரி டிசைனிங்க்கு. அது பண்ண முடியாது. ஏன்னா அது பிக்சர் ஜெனரேஷன்ன்றது டிஃப்ரெண்ட் வெப்சைட். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு வெப்சைட் சொல்றேன், infographics.ai. இந்த வெப்சைட் போனீங்கன்னா அப்போ நீங்க கொடுக்குற ஒரு மாதிரி ஒரு பிளாக் இருந்துச்சு, அந்த பிளாக் வந்துட்டு இன்ஃபோகிராபிக்ஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ இதுல இந்த மாதிரி வெப்சைட் நிறைய இந்த மாதிரி இருக்கும், இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம ஒருவேளை நம்மளோட பிளாக்ஸ் வந்துட்டு நல்ல அட்ராக்டிவா பிக்சர்ஸ் மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த இதுல நம்ம கொடுத்தோம்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதெல்லாம் இன்ஃபோகிராஃபிக்கா மாற்றும். இந்த மாதிரி டைம் லைன் என்னென்ன வேணும் அப்படின்றது நம்ம டீடைல்ஸ் கொடுக்குற பிக்சரைஸா மாத்துறது தான் இன்ஃபோகிராபிக்ஸ். இவர் சொன்ன மாதிரி டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ChatGPT அந்த மாதிரி ஃபீச்சர் இல்லை. வேற சார் எங்களோட இசி மெம்பர் அசோக் குமார் மோகன் சார் வந்து கேட்டிருக்காங்க, ஆர் தேர் எனி பெஸ்ட் பிராக்டிஸ் ஆர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் டு வேலிடேட் ChatGPT அவுட்புட்ஸ்
before using them in automated pipelines, especially in critical infra sectors like healthcare, cyber security or finance அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலா இப்போதைக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்லை, அதுதான் இருக்கிறதுலே ப்ராப்ளம். ஏன்னா அது சொல்றதுதான் நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன மாத்திரை போடுறது, அதுவே பதில் சொல்லுது அப்படின்றத மோஸ்ட்லி கேட்குறாங்க. பட் இதுதான் ப்ராப்ளமாகவும் இருக்கு. இதுதான் அந்த ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்போசிட் கேங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை. ஸோ அது கொடுக்கறது தான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம செக் பண்ணா அந்த பிளாகரிசம் செக் பண்றது இல்ல ஏஐ டிடெக்டர் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ பிளாகரிசம் வெப்சைட்னா அப்போ டிடெக்ட் பிளாகரிசம் அப்படின்னு போட்டா சில வெப்சைட்ஸ்லாம் வரும். இதுல பாத்துக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த கண்டென்ட் வந்து ஏஐல ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்றதுக்கும் சில வெப்சைட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு கண்டென்ட் பண்றேன் பாருங்க. குயில்பாட் இருக்கிறதே அதான் பெஸ்ட். இதை நான் கொடுக்குறேன். இது ஒருவேளை ஏஜா ஜென்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்றத இது கண்டுபிடிக்கும். இது வெப்சைட்ல எடுத்தா இது கண்டுபிடிக்கல. பேசின மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா பார்ப்போம். நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 100% ஏஐ இது கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே ஏஐ தான் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வேணா கண்டுபிடிக்கிறது ஃபேமஸ் சார். பட் மெடிக்கல் ஃபீல்டு ஹை லெவல் அப்படின்றது வந்துட்டு அதை ரெகுலேட் பண்றதுக்கு இன்னும் எந்த பாடியும் இல்லை. வேற ஏதாச்சும் இருக்கா? சார் ஏகே மோகன் சார், நீங்க கொஸ்டின் கேட்டதுக்கு இதான் கரெக்டான பதில் தானே? இல்லை நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணிக்கலாம். சார் அசோக் சார் இருக்கீங்களா? ஏகே மோகன் சார் இருக்கு. எஸ் சார். சார் அவங்க அன்மியூட் பண்ணிருங்க. அன்மியூட் பண்ணியாச்சு சார். இல்லையே, நீங்க ஹோஸ்ட் நீட்ஸ் அலோவ் அப்படின்னு போட்டுருக்க சார். ஹலோ. எஸ் சார். ஹலோ சார் ரொம்ப லோவா இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல சார். கேக்குது. கேக்குதா சார்? எஸ் சார். கேக்குது சார். எஸ் சார். அதான் சார் மேபி சில ஆட்டோமேஷன் டாஸ்க் டிபிக்கலா இந்த மிஷன் கிரிட்டிக்கல் ஹெல்த் கேர் ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல நம்ம ஜிபிடி கொடுக்குற இன்புட் அப்படியே நம்ம வாங்கி சொல்றோம். அதுலயே திருப்பி கொஸ்டின் கேட்டோம்னா இது வந்து தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணோம்னா
அதுவே இனிஷியலா 1.2ன்னு கொடுத்ததை ரிவைஸ் பண்ணி 1.4ன்னு மாத்தி கொடுக்குது. அப்ப நம்ம 1.2 எடுத்துக்கிறதா 4 எடுத்துக்கிறதான்னு தெரியல. சோ இந்த மாதிரி அதுதான் வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சில இடத்துல எல்லா மாடல்ஸ்லயும் அது நடக்கும். ஹாலுசினேஷன்ஸ் நடக்கதான் செய்யும். ஸோ நீங்க அது அவாய்ட் பண்ணணும்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் மாடல் யூஸ் பண்ணணும். இப்போ 4O அப்படின்றது ஓகே ஒரு நல்ல மாடல் தான். பட் O1 Pro அந்த மாதிரி மாடல்ஸ் நீங்க ரொம்ப அக்யூரேட்டா டீடைல் வேணும்னா நீங்க ஹையஸ்ட் மாடல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு ஹாலுசினேஷன் கொஞ்சம் குறையும். ஓகே சார். சார் அது மாதிரி இதுக்கு நீங்க ஆல்ரெடி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிக்கிறதுக்கு நம்ம நைட்ஸ் கொடுக்குறோம், எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட மாடல் ட்ரெயின் ஆகும். அவுட்புட் வரும். கரெக்ட். பட் ஆனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், 15 வருஷம் பிசினஸ் பண்றோம், 15 வருஷம் டேட்டாவை தூக்கி இதுல கொடுக்குறோம்னா அதோட பிரைவசி கன்சர்ன்ஸ் எப்படி சார்? அவங்க மாடல் ட்ரெயின் பண்றாங்க, ஓகே. அது நம்மளோட ஓன் தான். வந்துருச்சு அப்படின்னா நம்ம டேட்டா என்ன சார் ஆகும்? டேட்டாலாம் போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்றது, இப்போ அவ்வளோ பிரைவேசி கன்சர்ன் இருந்துச்சுன்னா நம்மளே ஓனா இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த 4B அப்படின்றது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நமக்கு O1 4O இல்லை 4O மினி அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நார்மல் மாடல்ஸ் குவின் நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாடலே நல்லா தான் ஒர்க் பண்ணும். ஸோ அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் கோடிங் தெரிஞ்சிருந்தா நம்மளே லோக்கல்ல நம்ம கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸ் நம்மளுக்கிட்டே வச்சுக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் கோடிங் எப்படி யூஸ் பண்றது, சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கர்சர் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே ஓனா ஒரு கிரியேட் பண்ணி நமக்கு தேவையானது நம்மள உள்ளே வச்சுக்கலாம், லோக்கல் சோர்ஸ்லயே வச்சுக்கலாம். சரி சார். சோ கிரிட்டிக்கலானது எல்லாமே வந்து நம்ம இன்டர்னலா வச்சுக்கிறது பெட்டர், லோக்கல் வச்சுக்கிறது பெட்டர். ஆமா. ஓகே, தேங்க் யூ சார். சார் தேங்க்யூ சார். சார் நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே பிசினஸ் பீப்புள் தான் சார். ஸோ அவங்களோட பிசினஸை ரொம்பவே எஃபெக்டிவா ப்ரொமோட் பண்றதுக்கான பெஸ்ட் பிராக்டிஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க சார். பிசினஸ் எந்த பிசினஸா இருந்தாலும் எவ்வளவு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றா பார்க்க மாட்டாங்க இப்போதைக்கு மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ப்ராடக்ட் அப்படின்றது இப்போ செகண்டரி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட், இப்போ மார்க்கெட்டிங் தான் பிரைமரி, நெக்ஸ்ட் தான் ப்ராடக்ட் செகண்டரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டிங்ல எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவ்வளோ அவுட்புட் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நானும் ரொம்ப புதுசு தான், இப்போதான் ரீசெண்டா பிசினஸ் வச்சு நான் பார்த்ததுல எனக்கு இப்படிதான் தெரிஞ்சது. பிகாஸ் நம்ம ப்ராடக்ட் என்னதான் குவாலிட்டியா கொடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம காமிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ப்ராடக்டோட யூஸ் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் தான் பேஸா இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஸ்டமர் ரீச் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் நம்ம பிசினஸ்ல நம்ம கிடைக்குது. மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்ம இது மெயினா யூஸ் பண்ணிக்கலாம் ChatGPT. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கா சரி, போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, லிங்க்டின்ல ஏதாச்சும் போஸ்ட் பண்றதுக்குனாலும் சரி, எதுனாலும் மோஸ்ட்லி இத ChatGPT அதோட போஸ்டோட டைட்டில்ஸ் என்ன ஜெனரேட் பண்றது, எப்போ ஆட்டோமேஷன் பண்றது, அதெல்லாமே நம்ம மேபி AI வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டிங் பண்றதுக்கு எதுவும் ஸ்ட்ரக்சர் எதுவும் ஒரு கிரியேட் பண்ண முடியுமா சார் ChatGPT-ல? ப்ரொமோட் பண்றதுன்னா எப்படி சொல்றீங்க மேடம்? இப்போ நம்மளோட என்னோட ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்றது ChatGPT வச்சா அது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா? ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாலே ChatGPT-ல எந்த ஸ்ட்ரக்சருமே இருக்காது. ChatGPT-யோட மாடல்ஸ் வச்சு நம்ம தான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு பேசிக்கா கோடிங் தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ இந்த நேரத்துல அவர் சொன்ன மாதிரி இந்த நேரத்துல இந்த இடத்துல போஸ்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணணும், இல்ல ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணணும், என்ன போஸ்ட் பண்றது, இன்னைக்கு என்ன டாபிக், எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணலாம். இது ஆக்சுவலா பண்ணணும். N8 என்ன அப்படின்ற அது ஒரு தனி டாபிக்கா இருக்கும். அது எப்படி இந்த ChatGPT மாடல்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்றது அப்படின்றது ஒரு தனி டீட்டெயிலா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம்னா அதை பண்ண முடியும். இது ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கு. டைரக்டா ChatGPT மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. ChatGPT மட்டும் இருந்தா நம்ம மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து இந்த போஸ்ட் ஜென்ரேட் பண்ண போறேன், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டைட்டில் கொடு அப்படின்னு அவட்ட கேட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ ChatGPT நிறைய பேர் நம்மளோட மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க சார். அதுல ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். ஸோ ப்ராம்ப்ட்டுக்கு எதுவும் ஸ்ட்ரக்சர் பிராக்டிஸ் எதுவும்
பேசிக்கா இருக்கா சார்? ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் தான். நம்ம இங்கிலீஷ் எவ்வளோ நல்லா பேசுறோமோ அந்த மாதிரி தான் ப்ராம்ப்டிங். நம்ம அதான் இருக்கிறதுலே ப்ராம்ப்டிங் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா போடணும். என்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலா மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டே இருக்கணும். அப்படி நம்ம டைப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வாய்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஆக்சுவலா ஒரு இது சொல்றேன். நம்ம ஒருவேளை ஏதாச்சும் கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்தீங்கன்னா விண்டோஸ் பட்டனும் ஹெச் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போ இது நான் பேச இது டைப் பண்ணிட்டே வரும். இங்க ஹை I want to know about the details on website called adishtu.com. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருவேளை டைப் பண்ணுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விண்டோஸும் ஹெச்சும் ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இது வந்து விண்டோஸ் வந்து தான் ஓப்பன். மேக் புக் தெரியல, விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது ப்ராம்ப்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். ஏன்னா டைப் பண்ணுறது கொஞ்சம் பேர் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணும்போது மேபி கொஞ்சம் பெட்டராக ப்ராம்ப்ட் பண்ண முடியும். ப்ளஸ் ப்ராம்ப்ட் அப்படின்றது டீட்டெயில் தான். நம்ம எவ்வளோ டீட்டெயில் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பதில் நமக்கு கிடைக்கும். ஓகே சார். சார் சஞ்சீவின்றவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜெமினி ஏஐ பெருசா, சாட் ஜிபிடி எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். இப்போதைக்கு சாட் ஜிபிடி தான் பெட்டரா இருக்கு. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஜெமினி அப்படின்றது ஜெமினி இப்போ ப்ரோ வந்திருக்கு. அந்த ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கான்டெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க ஜெமினி யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ப்ரிசைஸா ஆன்சர் நம்ம கேட்குற கொஸ்டின் மட்டும் பதில் வேணும்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. கான்டெக்ட் ஒருவேளை பெருசுனா இந்த சென்ஸ் இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட் வந்து 10 லட்சம் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கான்டெக்ட் ரொம்ப அதிகமாக படிக்கும். இது வந்துட்டு நமக்கு ப்ரிசைஸா என்ன பதில் வேணுமோ அது அந்த பதில் மட்டும் சொல்லும். ஸோ அதுக்கு வந்து சாட் ஜிபிடி பெஸ்டா இருக்கும். ஓகே சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். சார் வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல சார். யாரோ ரோசரி உதயா அப்படின்றவங்க கை தூக்கிட்டாங்க. ஓ எஸ் சார். ஹலோ மேம், கேக்குதா? ஹலோ. Yeah, thank you sir. மேம், எஸ் மேம், எஸ் மேம். It was a very useful session. Sir, நாங்க வந்து